வணக்கங்க. நேற்றைக்கு அமாவாசை. அமாவாசையில் அதாவது ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் போய் தர்ப்பணம் திதி எங்கள் பாட்டையும் பூட்டையும் முப்பாட்டையும் கன்னி தெய்வத்துக்கு தர்ப்பணம் திதி கொடுத்துட்டு வந்தேங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய சாதகம் எனக்கு வேலை செய்யுதுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். அப்போ திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு அம்மா மண்டபத்தில் கொடுத்துட்டு வந்தேன். வந்துட்டு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:45 5 மணிக்கு வண்டியில் மூவ்மெண்ட் போகும்போது வண்டி மூவ்மெண்ட் எனது வண்டி 2 பிளக்கு வண்டி மூவ்மெண்ட் பண்ணும்போது அப்படியே வண்டி மேலே விழுந்து காலில் அடி ரொம்ப இதாகிடுச்சு. தூக்கிறதுக்கு 2 3 பேர் தூக்கி விட்டாங்க. இது ஏன் நான் இதை விளக்கம் சொல்கிறேன்னா, நான் ஒரு சோசியராக இருந்தாலும் என்னுடைய சாதகம், என்னுடைய திசை புத்தி, என்னுடைய கிரகம் எனக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்காட்டாக தான் நான் பதிவிக்கிறேன். அப்புறம் ஏன் அப்படின்னு கேட்டு நான் பார்த்தேன், ஏன் நம்ம வண்டி மேலே விழுந்துருச்சு, என்ன காரணம், இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தி கொடுத்தனே அதில் ஏதாவது தவறா, என்ன யோசிக்க சொல்லணும்ல, தவறு நடந்துருச்சா, இந்த தர்ப்பண திதி தப்பா, முன்னோர்களை எல்லாமே நான் வணங்குறேங்க. வணங்கிட்டு ஏன் சாதகத்தை பார்க்குறேங்க. எனக்கு 2க்கும் 3 சனி மீனத்தில் வக்கரம், அது உத்திராட நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வக்கரமாக இருக்கார். வக்கரம்னு என்ன, ரிவேர்ஸ். வண்டி போன வண்டிங்க அப்படி நின்று மேலே விழுந்து என்னங்க இது ரிவேர்ஸ் பாருங்கள். சனி தன்னுடைய வேலையை காட்டிட்டாரா. இது என்னென்ன ஏன் நடந்துச்சுன்னா, இன்றைக்கி என்னுடைய லக்கணத்துக்கு 8 சந்திரன் தன்னுடைய தான் 8 சந்திரன் கடக லக்கண கடகராசியில் பூச நட்சத்திரம் பயணிக்கிறாருங்க. பூச நட்சத்திரம் என்ட்ரன்ஸ் ஆன உடனே நான் வண்டியிலேருந்து விழுகிறேங்க. 8 என்னங்க என்னுடைய அதாவது சனி 2க்கும் 3 சனி 4ஆம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திர சனி சாரத்தில் வக்கரம் ஆகிட்டார். வக்கரம் ஆனோடனே என்னை கீழே விழுக்காட்டுதுங்க. வண்டியிலேருந்து கீழே விழுக்காட்டுது, வண்டியில் அடிபட வைக்குது. இதே காரணம். புரிஞ்சுக்க, பாமர மக்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான். நான் ஒரு சோசியராக இருந்து நான் சாதகம் பார்க்குறேன், எனக்கு ஏன் அடிபட்டுச்சுன்னு சொல்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இது என்னுடைய வேலை. அப்போ 8 சந்திரன் பூச நட்சத்திரத்தில் போகிறார், சனி நட்சத்திரத்தில் போகிறார். சனி 2க்கும் 3 4ஆம் இடத்துல இருந்து சுகஸ்தானத்துலேருந்து வக்கரம் அடைஞ்ச உடனே சனி சொந்தனத்தில் போகிறாரு. ஆனால் என்னுடைய லக்கணத்துக்கு 8 சந்திரன் பூச நட்சத்திரத்தில் போகிறார், அது சனி நட்சத்திரத்தில் போகிறார். அப்போ அந்த சனி நட்சத்திரம் போகும்போது பாருங்கள், வண்டி சனினா இரும்பு சம்மந்தப்படுது. வண்டி அப்படியே பிரேக் ரிவர்ஸில் என் மேலே விழுந்துருச்சு. அப்படியே என்னை போட்டு அமைக்கிடுச்சு. கையில் காலில் அடி, நைட்டில் தூக்கம் இல்லை. ஏன்னு கேட்ட பார்த்தீங்கன்னா, பாமர மக்கள் உங்களுக்கு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தி கொடுத்துட்டு வந்தீங்க, இப்படி அடிபட்டு போச்சுன்னு நீங்கள் வேதனைப்படக்கூடாது. உங்கள் சாதகம் உங்களுக்கு வேலை செய்யும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பிரச்சனை சிக்கல் வந்துச்சுன்னா நீங்கள் கோவப்படக்கூடாது. உங்கள் தலைக்கு தலைப்பாவோட போச்சு, குலதெய்வம் உங்களை காப்பாற்றிக்கிட்டுன்னு நினச்சிங்க. இப்போ எங்கள் பாட்டையும் போட்டையும் முப்பாட்டையும் எங்கள் கன்னி தெய்வம் என் தெய்வம் எல்லாமே என்னை காப்பாற்றி விடுச்சு தான் நான் நினைக்கணும். வேறு மாதிரி ஆக்சிடென்ட் என்ன செய்ய முடியும். இதுதான் ஒரு சாதகத்தை தெளிவாக பார்த்து வாழ்க்கையில் செய்க்க பார்க்கணும். இதுதான் மெயின். இதை நான் இதை